ஸ்ரீஹரிஹ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பாதயாப்யாம் நமக. பாலகாண்டம் சர்க்கம் 50. மிதிலா நகரத்திற்கு போவது. ஸ்ரீராமர் மிதிலா நகரத்திற்கு கௌதமுடைய ஆசிரமத்திலிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திரரை முன்னிட்டுக் கொண்டு வடகிழக்கு திசையில் சென்று யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். லக்ஷ்மணரோடு கூடிய ஸ்ரீராமர் முனி சிரேஷ்டரை பார்த்து சொன்னார், மகாத்மாவான ஜனகருடைய யாக ஏற்பாடு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. மகாபாக்கியமுடையவரே, நானா தேசங்களில் இருக்கும் வேதங்களை ஓடி உணர்ந்து பெரும் புகழ்பெற்ற அநேக ஆயிரம் வேதியர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். ரிஷிகளின் பர்ணசாலைகளும் சாமான்கள் அடங்கிய அநேக வண்டிகளால் நிறைந்துள்ளதாக காணப்படுகின்றன. சுவாமி, நாம் எங்கு வசிப்போம்? எந்த இடத்தில் வசிப்பது? மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமருடைய சொல்லை கேட்டு ஜன கூட்டமில்லாத பரிசுத்தமான நீர் வளம் உள்ள ஒரு இடத்தில் தங்க ஏற்பாடு செய்தார். அந்த ஜனக மகாராஜன் விஸ்வாமித்திரர் வந்திருப்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய புரோகிதரான சதானந்தரை அழைத்துக் கொண்டு மிகவும் மரியாதையோடு விரைவாக அவருக்கு எதிராக சென்று வணங்கினான். மகாத்மாக்களான ரித்திக்களும் சீக்கிரமாக அங்கு வந்து விஸ்வாமித்திரருக்கு நீரை எடுத்து பக்தியுடனும் மந்திரபூர்வமாகவும் கொடுத்தார்கள். மகாத்மாவான ஜனகருடைய அந்த உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவின் யோக சேமத்தையும் யாகமானது இடையூறில்லாமல் நடப்பதை பற்றியும் விசாரித்தார். பிறகு அவர் புரோகிதர், ரித்விக்குகள் இவர்களோடு இருந்த முனிவர்கள் அனைவரையும் வரிசைப்படி விசாரித்து எல்லோருடனும் சேர்ந்து ஆனந்தமாக இருந்தார். முனிவருக்கு வணக்கத்தை சொன்ன மகாராஜா பின்வருமாறு கூறுகிறார். ஹே பகவானே, இந்த முனிவர்களில் சிறந்தவர்களோடு நீங்களும் சேர்ந்து ஆசனத்தில் உட்கார வேண்டும். ஜனங்களுடைய சொல்லை கேட்டு மகாமுனிவர் உட்கார்ந்தார். புரோகிதரும் ரித்விக்குகளும் மந்திரிமார்களும் அரசனும் அதன் பின்பு உட்கார்ந்தார்கள். இப்படி எல்லாரும் உட்கார்ந்த பிறகு சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்து பிறகு விஸ்வாமித்திரரை பார்த்து ராஜன் இப்படி சொன்னார், இந்த என்னுடைய யாக ஏற்பாடு எல்லாம் தேவர்களால் செய்யப்பட்டது. பகவானுடைய தரிசனத்தால் யாகத்தின் பலனை நான் அடைந்தேன். முனிபுங்கவரே பிரம்மன், நீர் முனிவர்களோடு சேர்ந்து இந்த யாக பூமிக்கு வந்ததால் என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறினவனாக ஆகிவிட்டேன். நான் மிகவும் அனுகிரகம் பெற்றவனாக ஆகிறேன். மகரிஷியை இன்னும் 12 நாட்கள் இருப்பதாக பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகே தேவதைகளுக்கு ஹவிர் பாகத்தை கொடுப்பதை நீர் காணலாம். இப்படி முனி சிரேஷ்டரை பார்த்து சொல்லிவிட்டு களிப்புற்ற முகமுடையவராய் ராஜன் அவருக்கு வணக்கத்தை சொல்லி மேலும் அவரை பார்த்து கேட்கிறார். ஸ்ரீமன் நாராயண கடவுளை நிகர்த்த ஆண்மை உடையவர்களும் யானை போலும் சிங்கத்தை போலவும் நடை அழகு உடையவர்களும் வேங்கை புலியையும் காளையையும் போன்ற திடகாத்திரம் உடையவர்களும் தாமரை இதழ் போல படர்ந்த கண்களை உடையவர்களும் கத்தி அம்பராத்துணி வில் இவைகளை தரித்தவர்களும் அழகால் அஸ்வினி தேவதைகளைப் போல யவ்வன பருவத்தை அடைந்திருக்கும் ராஜபுத்திரர்களும் சொர்க்கத்தில் இருந்து உலகத்திற்காக உலகத்தாரின் பாக்கிய விசேஷத்தால் பூமியில் எழுந்திருக்கும் தேவதைகள் போன்றவர்களும் தாமரை மலர் போல விசாலமான கண்களை உடையவர்களும் உத்தமமான ஆயுதங்களை தரித்திருக்கிறவர்களும் உடும்புத்தோல் விரல் மூடிகளை தரித்தவர்களும் கத்தியை உடையவர்களும் மகாதேஜோவான்களும் காக பக்ஷங்களை உடையவர்களும் அக்னியில் உதித்த கார்த்திகேய கடவுள் இருவர் இருப்பதைப் போல திரகாத்திரம் உடையவர்களும் வடிவழகாலும் அங்கங்களின் ஒளி விசேஷத்தாலும் மனிதர்களுடைய கண்களையும் மனதுகளையும் பறித்து விடுகிறவர்களும் எங்களுடைய குலத்துக்கு புகழையும் என்னை உயர்த்துவதற்காகவும் இங்கே விஜயம் செய்திருக்கிறவர்களுமான இந்த இருவரும் எப்படி கால்நடையாக இங்கு வந்தனர்? ரிஷியே, இது எதற்காக, யாருக்காக? இதை மனமிறங்கி எனக்கு கூறுவீர்களாக. மகா பிரசித்தி பெற்ற உத்தமமான ஆயுதங்களை வைத்திருக்கும் திடகாத்திரம் உடையவர்களும் சந்திரனும் சூரியனும் ஆகாசத்தை எப்படி நிறைத்திருக்கிறார்களோ அப்படி இந்த இடத்தை ஒளிவீச செய்கிறவர்களும் சத்திரிய ஜாதி சின்னங்களை உடையவர்களாய் ஆக்ருதி ஜாடை நடை பாவனைகள் இவைகளால் ஒருவருக்கு ஒருவர் இணையாயிருக்கின்ற இவர்கள் எந்த மகாத்மாவின் பிள்ளைகளோ அதை உள்ளபடி கேட்டறிய நான் விரும்புகிறேன். அதை கூறுமாறு பிரார்த்திக்கிறேன். மகாத்மாவான அந்த ஜனகருடைய வார்த்தையை கேட்டு அந்த இரு மகாத்மாக்களும் தசரதருடைய புதல்வர்கள் என்று தெரிவித்தார்.
மேலும் சித்தாசிரமத்தில் வசித்ததையும் ராட்சசர்களை அழித்ததையும் விசால நகரத்தை பார்த்ததையும் அகல்யைக்கு சாப விமோசனம் அளித்ததையும் அந்த அகல்யை கௌதம ரிஷியோடு கூடி வாழ்வதையும் தாங்கள் சுகமாக அங்கு பயணப்பட்டு வந்ததையும் கூறி மேலும் மகத்தான தனுர் விஷயத்தை கேள்விப்பட்டு அதை கண்டு அறிய வேண்டுமென்ற ஆவலை தீர்த்துக் கொள்வதற்கு இங்கே வந்திருப்பதையும் மிக தேஜஸ்வியான விஸ்வாமித்திர மகரிஷி மகாத்மாவான ஜனகருக்கு தெரிவித்துவிட்டு மௌனமாயிருந்தார். சர்க்கம் 51. விஸ்வாமித்திரரின் சரித்திரத்தை சொல்வது. வெகு காந்தி பொருந்தியவரும் தவத்தால் மகா பிரகாசமாயிருக்கின்ற ஒளி உடையவரும் தபோதனரும் கௌதமருடைய ஜேஷ்ட புத்திரருமான சதானந்தர் அந்த சிறப்புடைய விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டு மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தார். ஸ்ரீராமருடைய புகழை கேட்டு மிகவும் களிப்புற்று மயிர்கூச்சலை அடைந்தார். சாய்ந்து கொண்டு சுகமாய் வீற்றிருக்கின்ற அந்த 2 ராஜகுமாரர்களை பார்த்துவிட்டு முனிசிரேஷ்டரான விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து பின்வருமாறு கூறினார். முனிசிரேஷ்டரே, புகழ்பெற்ற நீடித்த சாபத்தை அடைந்து துன்பத்தில் இருந்த என்னுடைய தாய் ராஜகுமாரருக்கு காண்பிக்கப்பட்டாளா? வெகு தேஜஸ் உடையவரே, கீர்த்திமதியான என்னுடைய தாய் எல்லா பிராணிகளுடைய வணங்குதலுக்கு உரியவரான ஸ்ரீராமரை காட்டில் கிடைக்கும் கந்த மூலங்களால் பூஜித்தாளா? மகா தேஜஸ்வியே, என் மாதாவுக்கு விதிவசத்தால் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஸ்ரீராமருக்கு சொல்லப்பட்டதா? முனிவர்களில் சிறந்தவரே, குசிகளின் புத்திரரே, தேவரீருக்கு நன்மை உண்டாகுக. என்னுடைய மாதா ஸ்ரீராமருடைய கருணை கிடைத்த பிறகு என்னுடைய பிதாவுடன் கூடி வாழ்கிறாளா? குசிக புத்திரரே, இங்கு எழுந்தருளிருக்கும் மகாதேஜஸ்வியாகிய ஸ்ரீராமர் என் பிதாவினால் பூஜிக்கப்பட்டாரா? மகாத்மாவான என்னுடைய தந்தையின் பூஜையை இவர் ஏற்றுக்கொண்டாரா? குசிக புத்திரரே, இப்பொழுது இங்கு வந்திருக்கும் பூஜைக்குரியவரான ஸ்ரீராமர் சாந்த மனதுடன் என் பிதாவிடம் பேசினாரா? அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு மிகவும் வார்த்தை சாமர்த்தியம் உள்ள விஸ்வாமித்திர மகரிஷி அழகிய வார்த்தைகளை கூறும் சதானந்தரை பார்த்து இவ்வாறு மறுமொழி கூறினார். ஹே முனிசிரேஷ்ட, செய்ய வேண்டியது எதுவோ அது தப்பாமல் செய்யப்பட்டது. என்னால் அது முற்றிலும் செய்து முடிக்கப்பட்டது. ஜமதக்னியுடன் ரேணுகா தேவி எப்படி சேர்ந்து இருந்தாலோ அப்படியே முனிவரான கணவரோடு இருந்து வைதிக கர்மங்களை ஒரு இல்லாதக்குரிய முறையுடன் நடத்தி வருகிறாள். இப்படி உன்னுடைய தாய் நன்கு வாழ்ந்து வருகிறாள். சிறந்தவரான விஸ்வாமித்திரருடைய அந்த வார்த்தையை கேட்டு மகா தேஜஸ்வியான சதானந்தர் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். ஹே புருஷோத்தம ஸ்ரீராகவ, தேவரீரின் வரவு வெகு சந்தோஷகரமானது. அபராஜிதரான மகாமுனிவரான விஸ்வாமித்திரரை முன்னிட்டுக் கொண்டு தேவரீர் இங்கு எழுந்தருளி இருப்பது எங்களுடைய பாக்கிய விசேஷத்தினாலேயே. விஸ்வாமித்திரர் நினைப்பதற்கு அரிதான செயல்களை உடையவர். தவசால் பிரம்ம ரிஷியானவர். இணையில்லாத ஜோதிமயமாய் விளங்கும் மகா தேஜஸ்வி. உங்களுக்கு நன்மை செய்பவராக இவர் இருக்கிறார். ஸ்ரீராம மகா கடுமையான தபஸ் செய்த இந்த குசிக புத்திரர் உங்களுக்கு பிதா ஸ்தானத்தில் இருந்து உங்களை கண்காணித்து வழிநடத்தி வருகிறார். உங்களை காட்டிலும் அதிக பாக்கியசாலி உலகில் வேறு ஒருவனும் கிடையாது. மகாத்மாவான விஸ்வாமித்திரோடைய சக்தி எப்பேற்பட்டது என்பதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேளுங்கள். எப்படி அது நடந்ததோ அதை நான் சொல்கிறேன். என்னிடமிருந்து நீங்கள் அதை கேளுங்கள். இந்த தர்மசீலர் நீடித்த காலம் தர்மங்களை அறிந்து சத்துருக்களின் கொட்டத்தை அடக்கி சகல வித்தைகளையும் கற்று அதில் சிறந்து குடிமக்களின் நன்மையில் அதிக கவனம் உடைய ராஜனாக இருந்தார். பிரம்மாவின் புத்திரர் குசனாகும். குசருடைய புத்திரன் மகாபலசாலியும் மகா தர்மசீலருமான குசனாபர். குசனாபரின் புதல்வர் தான் காதி என்பவர். இவர் திரிலோக பிரசித்தி பெற்றவராக இருந்தார். மகா தேஜோவானும் முனிவர் பெருமானுமாகிய இந்த விஸ்வாமித்திரர் காதியினுடைய புத்திரராகும். மிகவும் பிரபாவமுள்ள இந்த விஸ்வாமித்திரர் மகாராஜாவாக இருந்து தன்னுடைய நாட்டை ஆண்டு வந்தார். பல்லாயிரம் ஆண்டு ராஜபாரத்தை வகித்து வந்தார். ஒரு சமயம் இவர் தன்னுடைய சேனையை அழைத்துக் கொண்டு 2187 ரதங்களுடனும் 21,870 யானைகளுடனும் 65,610 குதிரைகளுடனும் 1,09,350 காலாட்படைகளுடனும் உலகத்தை சுற்றி வந்தார்.
ஸ்ரீராம நகரங்களிலும் நாடுகளிலும் நதிகளிலும் மலைகளிலும் ஆசிரமங்களிலும் ஒன்றன் பின் ஒன்றாக சஞ்சரித்து வந்தார். வெற்றி பெற்ற ஜெயசாலிகளுக்குள் இவர் மிகவும் உத்தமர், மகா சக்திவானாக இருந்தார். அப்படி அவர் உலகத்தை சுற்றி வரும்பொழுது பலவித மலர் செடிகளும் பழம் தரும் மரங்களும் நிறைந்ததாகவும் பற்பல மிருக கூட்டங்களால் நிறையப்பட்டதாகவும் சித்தர்களாலும் சாரணர்களாலும் நிரம்பியதாகவும் தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் இவர்களோடு கிண்ணர்களும் நிறைந்து விளங்கியதாகவும் மிகவும் அமைதியுடைய மான்களால் நிறைய பெற்றதாகவும் பிராமண கோஷ்டிகளால் வணங்கப்பட்டதாகவும் பிரம்மரிஷி கூட்டங்கள் நிரம்பியதாகவும் தேவரிஷி கூட்டங்களால் வணங்கப்பட்டதாகவும் வெகு காலம் தபஸ் செய்து சித்திகளை பெற்றவர்கள் நிரம்பியதாகவும் அக்னிக்கு நிகரான மகாத்மாக்கள் நிறைந்ததாகவும் வாழ கிள்ளியர்கள் என்ற ரிஷிகளாலும் வைகானசர்கள் என்கின்ற முனிவர்களாலும் மேலும் நீரையே உணவாக உடையவர்களும் காற்றையே உணவாக கொண்டவர்களும் மரத்திலிருந்து விழும் சருகுகளை உணவாக கொண்டவர்களும் பழங்களையும் கிழங்குகளையும் உண்பவர்களும் ஆகிய இவர்களால் நிறைய பெற்றதாகவும் உள்ளடக்கம் உடையவர்களும் கோபத்தை அடக்கியவர்களும் இந்திரியங்களை ஜெயித்தவர்களும் வாழும் இடமாகவும் ஜபம் செய்வதிலும் ஹோமம் செய்வதிலும் பரம ஊக்கம் உடைய ரிஷிகளால் நிறைந்ததாகவும் இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எல்லா இடத்திலும் நிறைந்து விளங்கிய வசிஷ்டருடைய ஆசிரம பிரவேசத்திற்கு வந்து சேர்ந்தார். வசிஷ்டருடைய ஆசிரமம் மற்றொரு பிரம்மலோகத்தை போல இருப்பதை கண்ணுற்றார். சர்க்கம் 52. வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு செய்த அதிதி பூஜை. மகா சக்தி அடைந்தவரென எல்லோராலும் கொண்டாடப்பட்டவராகிய அந்த விஸ்வாமித்திரர் மந்திரங்களை ஜபிக்கிறவர்கள் சிரேஷ்டரான வசிஷ்டரை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்து அவரை வணங்கி தண்டனிட்டார். மகாத்மாவான வசிஷ்டர், தேவரீரான உம்முடைய வரவால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று கூறி உபசரித்தார். வசிஷ்ட பகவான் அவர் இருக்க ஒரு ஆசனத்தை ஏற்பாடு செய்தார். ஆசனத்தில் அமர்ந்த மேதாவியான விஸ்வாமித்திரருக்கு முனிவர் பெருமான் முறைப்படி பழம் கிழங்கு முதலியவற்றை உண்பதற்காக கொடுத்தார். அப்போது ராஜனும் மகாதேஜோவானுமாகிய விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு வசிஷ்டருடைய சிஷ்யர் மற்றும் அந்த இடத்தில் இருக்கும் எல்லோருடைய சேமத்தை விசாரித்தார். வசிஷ்டர் ராஜனை பார்த்து எல்லோரும் சேமமாக இருக்கிறோம் என்று கூறினார். சுகமாக ஆசனத்தில் இருந்த விஸ்வாமித்திர ராஜாவை பார்த்து பெரும் தபசுடைய மந்திரம் ஓடுபவர்கள் உத்தமராயிருந்த பிரம்மாவின் புத்திரரான வசிஷ்டர் பின்வருமாறு கூறுகிறார். ராஜன், நீர் சேமமா? தர்மசீலரான ராஜன், பிரஜைகளை தர்ம வழியில் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறாயா? நியாயமான வழியில் பொருள் சம்பாதித்தல், அதை பெருக்குதல், அதை காப்பாற்றுதல், அதை நல் வழியில் செலவிடுதல் என்ற 4 வகையான ராஜ்ய நடையை காப்பாற்றுகிறீரா? உம்முடைய வேலைக்காரர்கள் நன்றாக போஷிக்கப்படுகிறார்களா? உம்முடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்கிறார்களா? சத்துருக்களை அழிப்பவரே, உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கப்பட்டார்களா? பெரும் தபசுடைய குற்றம் இல்லாத மானிட புலியே, உன்னுடைய சதுரங்க சேனைகளிலும் பொருள்களின் சமூகங்களிலும் அனுகூலங்களின் சமூகங்களிலும் புத்திரர்கள் பௌத்திரர்களும் சேமந்தானா? மகா பிரபாவமுடைய வசிஷ்டரிடத்தில் அதிக கௌரவம் வைத்திருக்கின்ற விஸ்வாமித்திர ராஜன் எல்லார் விஷயத்திலும் சேமம் என்று வசிஷ்டருக்கு மறுமொழி அளித்தார். அந்த 2 பரம தர்மசீலர்களும் மிகவும் சந்தோஷத்துடன் மங்களமாக சம்பாஷணை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அன்பை அடைந்தார்கள். ஹே ரகுநந்தன, அந்த சம்பாஷணத்தின் முடிவில் ஸ்ரீ வசிஷ்ட பகவான் விஸ்வாமித்திரரை பார்த்து மலர்ந்த முகத்தை உடையவராக பின்வருமாறு கூறுகிறார். மகாபலம் உடையவனே, இந்த சைன்யத்திற்கும் அளவில்லாத பிரபாவமுடைய உனக்கும் முறைப்படி அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன். அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நீர் மிகவும் கவனத்துடன் பூஜிக்கப்படத்தக்க உத்தம அதிதியாகும். ராஜன், நான் விருப்பத்துடன் கேட்கும் இந்த உபசாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வசிஷ்டர் கேட்டவுடன் மகா புத்திசாலியான விஸ்வாமித்திரர் பின்வருமாறு பதில் கூறுகிறார். மகா மேதாவியாகிய பகவானே, நீர் மிகவும் அன்புடன் கூடிய இந்த சொல்லே என்னுடைய மனதை நினைத்து விட்டது. நீர் அளித்த பழங்களாலும் கிழங்குகளாலும் நான் திருப்தி அடைந்து விட்டேன். நான் போய் வருகிறேன். தேவரீருக்கு நமஸ்காரம். என்னை சந்தோஷத்துடன் பார்த்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இப்படி சொன்ன ராஜாவை பார்த்த தர்மசீலரான உதார மனத்தை உடைய வசிஷ்டர் திரும்பி 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 விருந்துக்கு அழைத்தார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து பின்வருமாறு கூறினார். முயற் பெருமானே, அப்படியே ஆகட்டும். பகவானாகிய தேவரீருடைய திருவுள்ளம் எப்படியோ அப்படியே ஆகட்டும்.
மகா தேஜஸ்வியும் மந்திர ஜபம் செய்பவர்களில் உத்தமரும் தோஷங்களை உதறினவருமான வசிஷ்டர் இப்படி விஸ்வாமித்திரர் கூறினவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்து காமதேனுவை கூப்பிட்டார். காமதேனுவே உடனேயே ஓடிவா ஓடிவா, என்னுடைய மனோபீஷ்டத்தை காதில் வாங்கிக்கொள். இந்த சைன்யத்துடன் எழுந்தருளிருக்கும் ராஜரிஷிக்கு மிக உயர்ந்த உணவினால் அதிதி பூஜையை செய்ய நான் நிச்சயித்து இருக்கிறேன். என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு வேண்டிய ஏற்பாட்டை செய்வாயாக. காமதேனுவே, காரம், புளிப்பு, திதிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு முதலிய சுவைகளில் யாராருக்கு எது பிரியமோ அதையெல்லாம் வேண்டியபடி எனக்காக அதி சீக்கிரத்தில் பொழிந்துவிடு. காமதேனுவே, ரச வகையுடனும் பக்ஷண வகையுடனும் குடிக்கத்தக்கவையுடனும் நாக்கினால் நக்கி தின்பவையுடனும் உதடுகளால் உறிஞ்சப்படுபவைகளுடனும் கூடின உணவுகளின் குவியல் எல்லாவற்றையும் உண்டு பண்ணு. சீக்கிரம் செய். ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.